குற்றவாளி இல்லையா, குற்றவாளியா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. பேரறிவாளனை நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? குஜராத்தில் ஒரு பொண்ணை 13 பேர் கற்பழித்தோம் என்ன சொல்லி இருக்கிறது? ஏன் நீங்க 2 பேருமே குற்றவாளியா இல்லையா? இல்லையா பேரறிவாளன் குற்றவாளி இல்லையா? ஒண்ணு ஆக்கலங்க. இப்ப நீங்க அரச பயங்கரவாதம் சொன்னதுக்கு நான் என்னுடைய கவுண்டர் வைக்கிறேன். சொல்றது 2 பேருமே ஒண்ணா ஆகவே முடியாது. எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? அது எப்படி கொலை பண்றது ரொம்ப நல்லது சார். ஒரு கர்ப்பிணி பொண்ணை வைத்த ஒரு கொலை பண்றது ரொம்ப நல்ல விஷயமா? சிசுவை தூக்கி வெளியே போட்டு கொலை பண்றது நல்ல விஷயமா? நான் இப்ப நல்ல விஷயம் உங்கள்கிட்ட சொல்லல. அப்புறம் நீங்க இதனை கெட்ட விஷயமான்னு கேட்டு கற்பழிக்க சட்டம் ஒழுங்கு. நான் கற்பழிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல அது பாலியல் வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை. சரியா? நான் அதை சரின்னு சொல்லலையே. அதே மாதிரிதான் கொலை குற்றமும் சரின்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். நான் எதை பேர் பண்றது சார்? பாருங்க இது இன்னைக்கு எனக்கு புரியல. எதுக்கு எதை பேர் பண்ணுவீங்க? ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டையும் ஒரு தேசிய தலைவர் ஒருத்தரை இது பண்றதையும் ஒண்ணா நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்குன்னு வந்தாச்சுன்னா ஐபிசி கிரைம் ரெண்டுமே கொடுமையான குற்றங்கள் சார். அதான் கோர்ட் முடிவு எடுக்குது சார். நீங்க யார் முடிவு எடுக்கிறதுக்கு? அதான் நான் சொல்றேன். சின்ன பிள்ளை அவர் குற்றவாளியா இல்லையா? கருவுல இருந்து சின்ன பிள்ளை எழுந்து கொல்றதும் சரி லெனின் சார், உங்க கிட்ட பின்னாடி வரேன். உங்க கிட்ட நடத்துறீங்களா? பேரறிவாளனுடைய சம்பவத்தில் உங்க கிட்ட நான் வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் சொன்னார் இல்லையா ஆதரிப்பது அப்படின்னு. இத பாருங்க, அவர் ஆதரிப்பது வரவேற்கிறதையும் இதையும் ஒண்ணுபடுத்தி பேசுவீங்களா? 2 பேருமே குற்றவாளி தான். பாருங்க, அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லணும். நான் உங்க கிட்ட வரேன். லெனின் சார் இருங்க, நான் உங்க கிட்ட வரேன். வெயிட் பண்ணுங்க. ஒரு முழுமையான புரிதல் வேண்டும் என்று சொன்னால் பேரறிவாளனுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த 3 பக்கமான தீர்ப்பு 3 தடவை 3 வாட்டி அவருடைய ரிலீஸை பற்றி உச்ச நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை எடுத்து படிங்க. அதில் எங்களுடைய தனிப்பட்ட கருத்தோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்தோ இருக்காது. முழுக்க நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தான் அவை நடந்திருக்கின்றன.